ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியா இன்றைக்கி வந்து சண்டே, நிறைய ஸ்பெஷல் வந்து நம்ம பேசலாம். எக்கச்சக்கமான ஸ்பெஷல் நம்ம பேசலாம் பிரியா. பட் ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். சரி, என்ன வருத்தம்னு சொல்லுங்கள் உங்களுக்கு. நேற்று நான் என்ன சொன்னேன்? ஆமாம், இன்றைக்கி செய்கிறதுக்கான டைம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக செய்யலை. கண்டிப்பாக நம்ம செய்கிறோம் நெக்ஸ்ட் வீக்கு. அதுதான் நம்ம செய்ய போகிற ஃபஸ்ட்டு டிஷ்ஷு சேனலில். சரி பிரியா, நீ சொல்ல பார்ப்போம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். என்ன தெரியுமா? இன்றைக்கி வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் டாக்ஸ், தெரு நாய்கள் பற்றி, அதாவது நாட்டு நாய்களை பற்றி பயங்கரமான நியூஸ் வருது. பார்த்துருக்கீங்களா? என்னது, அதை அடைக்கணும், இல்லை வந்து தடுக்கணும், இல்லை வந்து கொல்லணும், இல்லை வந்து வெளில விடக்கூடாது, ஸோ அப்படின்லாம் பயங்கரமான மெசேஜ்லாம் வருது. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ஆனால் ஏன் தெரியுமா சொல்கிறாங்க பிரியா? நானுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் தெரியுமா வைக்கிறேன். நானுமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 11-12 வருஷமாக வைக்கிறேன். பட் நான் காலேஜ்லேருந்து வந்தோடனே நான் மூஞ்சிலாம் ரெஃப்ரெஷ் பண்ணணும் இல்லையோ, குக்கரில் அதுக்கு நான் சாப்பாடு வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எதுவாக இருந்தாலும் நான் செய்ய ஆரம்பிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருநாய்களை வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா திருநாய்கள் இல்லாமல் ஆக்கணும், ஸோ அதை கூட்டி போய் ஒரு இடத்துல அடைக்கணும், ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. அது வந்து ரேபிஸ் வருது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ குழந்தைங்களை கடிச்சிருது, இல்லை பெரியவங்களை கடிச்சிருது, இல்லை யாரோ ஓரளவு கடிச்சிருது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ராபிஸ் ஒரு நாய் மூலமாக கடிக்கிறதுனால ராபிஸ் வருது அப்படின்னா, ஸோ ஒட்டுமொத்த தெருநாய்களையுமே அழிக்கணும் அப்படின்னா அது சாத்தியமாகுமா? ஸோ எப்படி கேள்வி கேட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? எப்படி கேட்கலாம்? இப்போ ஒரு நாயை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்காக ராபிஸ் வருது அப்படின்னாக்கா, ஸோ மற்ற எல்லா நாயுமே நம்ம கொல்லணும், இல்லை மற்ற எல்லா நாயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ அந்த மனுஷருக்கு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கலையே, ஒரு தீராத ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னாக்கா எல்லா மனுஷனையும் நம்ம கொல்ல முடியுமா? ஆமா, அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு நாய் மூலமா வரக்கூடிய ராபிஸ் நோயை இன்னைக்கு வந்து டெக்னாலஜி, அது தொழில்நுட்பம் பயங்கரமா டெவலப் ஆயிருக்கிற சமயத்துல இன்னைக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அதை காப்பாற்றலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். எப்படி அதை கொல்லலாம், எப்படி அதை பேன் பண்ணலாம், எப்படி அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொசைட்டில இல்ல சட்டங்கள் நான் சொல்ல கிடையாது. இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் நிறைய, ஆமா இன்ஜெக்ஷன் நிறைய போடலாம். இன்ஜெக்ஷன் வந்து ஆமா இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. இப்ப வந்து உலகம் வந்து பயங்கர நவீனமயமாயிருச்சு பிரியா. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு நான் வாய்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதை பேன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து இந்த காணொலி மூலமா நான் பேசுறேன் பிரியா. ஸோ நீங்களும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராபிஸ் அப்படிங்கிறது பரவுதுதான். பட் ராபிஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான தடுப்பு மருந்து உலகத்துல வந்து எக்கச்சக்கமான டெக்னாலஜிஸ் வளர்ந்துச்சுன்றாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு போறாங்க, புதனுக்கு போறாங்க, நிலாவுக்கு போறாங்க பார்த்தா, பட் ஒரு சின்ன தெரு நாய்க்கு போய் என்ன பண்றாங்க, அதை பேன் பண்ணுங்க, ராபிஸ் கண்டுபிடிக்க முடியும், ராபிஸ்க்கு பயங்கரம் அட்டாக் ஆகுது, அதை கொல்லுங்க, இல்லை அதை பார்த்தீங்கன்னா அடைங்க, இதை வந்து வெளில நடமாடாம விடுங்க அப்படின்றாங்களா. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக சாத்தியமாகாது. ஸ்ட்ரீட் டாக்ஸ் எப்பவுமே ஸ்ட்ரீட் டாக்ஸாக தான் இருக்கணும். ஆமாம், எல்லா நாயுமே கிடைக்கிறது கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படின்னாக்கா அதுக்கான மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னா சரியா போயிடும் இல்லையா? அதுக்கான மெடிசன்ஸ் கொடுத்தா சரியா போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நான்லாம் கொடுக்குறேன் பிரியா, நான்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். நான்லாம் திருநாய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ எல்லா நாய்களுமே நாய் தான். கண்டிப்பாக அதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பேன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து ப்ளீஸ் சப்போர்ட் எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, தயவு செய்து அந்த நம்ம நாட்டு நாயை எல்லாருமே சேவ் பண்ணுங்க. நான் எனக்கு என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு நாய் நம்ம என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வீட்டில் நம்ம வளர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறாங்க, இல்லை எந்த நாயை மட்டும் எடுத்துக்கிறாங்க, ஃபீமேல் டாக் விட்டுறாங்க, மேல் டாக் மட்டும் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு சில ஆடு மாடு அப்படின்னா எதை விட்டுருவாங்க, மேலே வித்துட்டு ஃபீமேல் வச்சுக்குவாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் வேணும். ஆனால் ஃபீமேலை மட்டும் கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா விட்டுறாங்க. இப்போ யாரெல்லாம் மேல் டாக் வளர்க்குறாங்களோ, ஸோ அவங்க தான் இந்த ஃபீமேல் டாக் குட்டி போடுறதுக்கு காரணமே அவங்க தான். சார் நோ. அப்போ அதுக்கான என்ன பண்ணணும், கரெக்டான ப்ரிவென்ஷன் நம்ம கொடுக்கணும். அதுக்கான கரெக்டாக நம்ம என்ன பண்ண மருந்தோ, அதுக்கான கருத்தடைகள் நம்ம கொடுத்தா மட்டும்தான் சார் நம்ம என்ன பண்ண முடியாக்க. அதே மாதிரி அரசாங்கம் நிறைய முடிவு எடுக்கலாமே பிரியா, நிறைய முடிவு எடுக்கலாம். ஏன்னா உலகம் வந்து நவீனம் ஆயிடுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நிறைய மருந்துகள் இருக்குது அப்படின்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நம்ம நாட்டு நாய்கள் எல்லாமே சேவ் பண்ணணும். ஆமாம், இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆமாம், கோவிட் வந்துச்சுல, அதுக்கு எப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க, மனுஷங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது மாதிரி நாய்க்கு கண்டுபிடிச்சி தடுப்பூசி அதுக்கான போடுங்க. நாய் நினச்சிக்கிறாங்க அது ஒரு உயிர், எல்லா உயிருமே உயிர் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். பிரியாவும் நானும் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுறோன்னா, ஸோ திருநாய்களுக்காக ஸ்ட்ரீட் நாய்களாக ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சேவ் ஸ்ட்ரீட் டாக்ஸ். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பை, டேக் கேர், தேங்க்யூ.